வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 12. எதிர்மறை கருத்துக்களை ஒதுக்குங்கள். எதிர்மறையான சிந்தனையை ஒதுக்குங்கள். நேர்மறையான மனிதர்களையும் நேர்மறையான சிந்தனையையும் உருவாக்குங்கள். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 12. நேர்மறை அப்படின்னாலே அதில் எதிர்மறை அப்படிங்கிறது வருது. நம்மளுடைய உடலை பார்த்திங்கன்னா மனமும் உடலும் அதிகமாக எதிர்மறையை நோக்கி போகிற மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். ஏன்னா எதிர்மறையான கருத்துக்கள் தான் அதிகமாக சீக்கிரம் ரீச் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான மனிதர்களையும் விலக்கினால்தான் உங்கள் மனதும் உங்கள் உடலும் சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் ஒரு நல்ல வெற்றி பயணத்தை அமைப்பதற்கும் காரணமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான மனிதர்களையும் சந்தித்து கொண்டே இருக்கும்போது உடல் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி மூலமாக டயர்டாகி ரொம்ப இந்த பேனிக், அதே நேரத்தில் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாமே உருவாக காரணம் அதிகமான நெகட்டிவான மனிதர்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் சிந்திப்பதனால்தான். அப்போ இதை நம்ம வாழ்வியல் முறையில் அப்படியே ஒமிட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது நெக்லெக்ட் பண்ணணும். அதாவது தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் சொல்லக்கூடிய மனிதர்களை நம்ம ஒதுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு யாரெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் நேர்மறையான கருத்துக்களை அதிகமாக சொல்கிறாங்களோ, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட நேர்மறையாக உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு உதவுறாங்களோ, உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அவங்களை நாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உங்களுடைய சேட்டிங்கையும் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா அட்லாஸ்ட் ஒவ்வொரு மனிதனும் மனசு தான் அவன் கூட எப்பவுமே பேசுது. அதான் இது மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா நேர்மறையான எண்ணமும் மகிழ்ச்சியும் தான் அந்த மனசை ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு கொண்டு செல்லுது. அதுதான் எண்ணம், அதுதான் செயல், அதுதான் உங்கள் வாழ்க்கை பயணத்தை